குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் டேட் அண்ட் டைம் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலாம், இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நான் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டும் டைமும் தப்பாக காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய லேப்டாப்பில் டேட் அண்ட் டைம் காமிக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டேட்டையும் டைமையும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டான டேட் அண்ட் டைமை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டான டேட்டும் டைமும் எனக்கு செட் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டேட்டும் டைமும் அப்படியே தான் இருக்கும். அதாவது சரியான டேட்டும் டைமும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுவே இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு லேப்டாப்பை நீங்கள் ஆன் பண்ணும்போது, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுடைய டேட்டும் டைமும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு டேட்டும் டைமும் சேஞ்ச் பண்ணுறீங்க. அது இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதுவே அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு உங்களுடைய லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ ஆன் பண்ணும்போது டேட்டும் டைமும் சரியாக காமிக்காது, டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். சரியான டேட்டும் டைமும் காமிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் டேட் அண்ட் டைம் காமிக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான டேட்டையும் டைமையும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இதே மாதிரியே நீங்கள் தினசரி பண்ண வேண்டியது இருக்கும். இதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே டென்ஷன் ஆகும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் மதர் போர்டு ஆகட்டும், கம்ப்யூட்டர் மதர் போர்டு ஆகட்டும், அதில் சிமாஸ் பேட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்ரியோட வோல்டேஜ் லெவல் கம்மியாகும் போது நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த பேட்ரியோடைய ஒரிஜினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ். அந்த வோல்டேஜை விட கம்மியாகும் போது நமக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படும். இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். அந்த பேட்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் கம்ப்யூட்டர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதனுடைய ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100, 150 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 வோல்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கேட்டுனீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 3 வோல்டேஜ் இருக்கக்கூடிய சிமாஸ் பேட்ரி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி சிமாஸ் பேட்ரி வாங்குறது, எனக்கு சிமாஸ் பேட்ரி கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி கூட கொடுக்குறேன். எனக்கு சிமாஸ் பேட்ரி வாங்கிட்டு வந்தேன், எப்படி லேப்டாப் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், செஞ்சு பாருங்கள். இல்லை எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பையும் கம்ப்யூட்டரையும் கொரியர் பண்ணுங்கள். நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு திரும்ப கொரியர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் டேட்டும் டைமும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகுனா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எப்பவும் போல் வாட்ஸ்அப்பு, ஜிமெயில் இது எல்லாமே ஓப்பன் ஆகும். நான் டேட்டும் டைமும் சேஞ்ச் பண்ணாமல் நெட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப்பே ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன காமிக்குதுன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டும் டைமும் இன்கரெக்டாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? எப்போ நீங்கள் டேட் அண்ட் டைமை சரி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எப்பவும் போல் ஜிமெயில், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். அதாவது நான் இ-சேவை மையம் வச்சுருக்கேன். ஸோ நான் டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு நெட்டில் தான் வேலை இருக்கும்.
நான் எப்போ கடையை ஓப்பன் பண்ணாலும் வந்த முதல் வேலை எனக்கு என்னவாக இருக்குன்னா இந்த டேட்டிவ் டைமு சேஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கும். நான் அவசரமாக வந்து வேலை செய்யணும்னு லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு நெட்டுக்குள்ளே போனேன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுது. ஸோ இதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம டென்ஷனோடையே வந்து உட்காந்தாலும் நெட்டு வந்து பிடிப்போம். இந்த மாதிரி நார்மலாக ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். நம்ம டென்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம டேட் அண்ட் டைம் மாற்றி டெய்லி மாற்றி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் சென்டருக்கும் போக வேணாம். ஜஸ்ட்டு சிமாஸ் பேட்டரி வாங்கிட்டு அந்த சிமாஸ் பேட்டரியை உங்களுடைய லேப்டாப் மதர் போர்டோ இல்லை கம்ப்யூட்டர் மதர் போர்டில் செட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை வந்து லேப்டாப்பை ஆன் பண்ணி டேட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒர்க் பண்ணலாம். அடுத்த நாள் 12 மணிக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணுற அவசியம் இருக்காது. நார்மலாக எப்பவும் போல் எத்தனை டைம் டெய்லி ஷட் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் கரெக்டாக காமிக்கும், தப்பான டைம் காமிக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டும் டைமும் டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, மாறி காமிக்குது, சரியான டைம் காமிக்கலை அப்படின்னா அதற்கு ஒரே ரீசன் சிமாஸ் பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் கம்மியானது. இதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் அந்த சிமாஸ் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிமாஸ் பேட்டரி எப்படி வாங்குறதுன்னு தெரியலனாலும் எனக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியலனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுங்கள். நான் மாற்றிட்டு உங்களுக்கு திரும்ப கொரியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.